சனாதன தர்மம், மகாபாரதம். அறம் குறித்த சந்தேகம் உனக்கு இருக்கக்கூடாது என்பதற்காகவே இதுபோன்ற விஷயங்களில் நிறைய சாட்சிகளை கொண்டிருக்கும் வேதங்களில் சொல்லப்பட்டிருப்பதை நான் உன்னிடம் பேசுகிறேன். அறத்தை சந்தேகிப்பவன் தாழ்ந்த பிறவியான விலங்காக பிறக்க விதிக்கப்படுகிறான். வேதங்களின்படி பலவீனமான புரிதல் கொண்ட மனிதன் ஒருவன் அறம், நல்லொழுக்கம் அல்லது முனிவர்களின் வார்த்தைகளை சந்தேகித்தால் நித்திய வாழ்வில் இருந்தும் அருளில் இருந்தும் வெளியேற்றப்பட்டு சூத்திரனாகிறான். நற்குலத்தில் பிறந்த ஒரு குழந்தை வேதங்களை பயின்று அறத்தால் தன்னை தாங்கிக் கொண்டால் அறக்குணம் கொண்ட அரச முனிகள் அவனது வயதை கருதி பார்க்க மாட்டார்கள். ஆனால் அறத்தை சந்தேகித்து சாஸ்திரங்களை மீறி நடக்கும் பாவம் நிறைந்த இளைந்தவன் சூத்திரர்களை விடவும் ஏன் திருடர்களை விடவும் தாழ்ந்தவனாக கருதப்படுவான். வியாசர், வசிஷ்டர், மைத்ரேயர், நாரதர், லோமச்சர், சுகர் மற்றும் பிற முனிவர்கள் அனைவரும் அறத்தால் மட்டுமே பரிசுத்தமான ஆன்மாவை அடைந்தனர். தெய்வீக தவ சக்தியும் சாபமிட மற்றும் அருள் வழங்கக்கூடிய சக்தியும் தேவர்களைப் போன்றே அவர்கள் மேன்மையுடன் இருப்பதையும் நீயே உன் கண்ணார கண்டிருக்கிறாய். தேவர்களுக்கு சமமான இவர்கள் அனைவரும் வேதங்களில் எழுதியிருப்பதை தங்கள் கண்களால் கண்டு அறமே முதன்மை கடமை என்று விவரிக்கின்றனர். ஆகையால் அரசையே, மடமை கொண்ட இதயத்துடன் தெய்வத்தையோ செயலையோ சந்தேகிக்கவோ நிந்திக்கவோ செய்யாது. அறத்தை சந்தேகித்து அதை அவமதிக்கும் முட்டாள் தனது ஆய்வறிவால் கிடைத்த சாட்சியை கொண்ட கர்வத்துடன் மற்ற சாட்சிகள் அனைத்தையும் காணாமல் எதிர்காலத்தையே நிகழ்காலம் போல அறிந்து சொல்லும் முனிவர்களை பைத்தியக்காரர்கள் என்கிறான். தனது புலன்களை திருப்தி செய்யும் மேலோட்டமான வார்த்தைகளையே கருதி பார்க்கும் அந்த முட்டாள் மற்ற அனைத்திலும் குருடனாக இருக்கிறான். அறத்தை சந்தேகிப்பவன் தனது குற்றத்திற்கு பரிகாரம் இல்லாதவன் ஆவான். கவலை நிறைந்த அந்த ஆறுதல் பெற முடியாத பாவி அதன் பிறகு எந்த நல்லுலகையும் அடைய மாட்டான்.